ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு இருந்தாவே போதும், ரொம்ப சூப்பராக டேஸ்டியான வாயில் வச்சாவே கரையக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் கொஞ்சமாக சூடான உடனே ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற இடியாப்ப மாவு இல்லை பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எதுவாக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். அரிசி மாவு பர்ஃபி செய்யறதுக்கு முன்னாடி அரிசி மாவை நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கணும். அரிசி மாவு நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவும் இருக்குது, அதே போல் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இந்த மாவில் இப்படி கோலம் போட முடிஞ்சாவே அது கரெக்டான பதத்துக்கு வறுத்துருக்குன்னு அர்த்தம். இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். அதே கடாயில் எந்த டம்ளரில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான், அதனால் பால் கொதிச்சு வரணுங்கிற அவசியம் இல்லை. பால் கொஞ்சமாக சூடானாவே போதும். பால் சூடான உடனே அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு பாலில் நல்லா கலந்துடணும். சர்க்கரை பாலில் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதுமானதாக இருக்கும். பாகுபதம்லாம் எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்து பாலுமே நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துட்டு வறுத்து வச்சுருந்த அரிசி மாவு போட்டு கட்டிப்படாமல் மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை ஹையில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கட்டி ஆயிக்கும். அதனால் மிதமான சூடு தான் கரெக்டாக இருக்கும். இது போல் நல்லா கலந்துட்டு எல்லா பாலையுமே அரிசி மாவு நல்லா அப்சார்ப் ஆகிட்டு வர அளவுக்கு கலந்துட்டுக்கோங்க. ஒவ்வொரு மாவை பொறுத்து வேரியாகும். இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி மாவு எல்லாத்தையுமே நல்லா இது போல் கலந்துட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது, கிளற முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு கூட பாலை கொஞ்சமாக சூடு பண்ணி ஊற்றிட்டு நல்லா இது போல் கலந்துட்டுக்கோங்க. அரிசி மாவுங்கிறதுனால பால் எல்லாத்தையுமே நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா இது போல் திக்காக வரணும். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா இது போல் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுட்டு நான் இன்றைக்கி பர்ஃபி 2 கலரில் பண்ணுறதுனால பாதியாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஒரு 3/4 அளவு ஒயிட் கலரில் பண்ணிக்கலாம், 1/4 அளவுக்கு கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம். ஒயிட் கலரோட போர்ஷனை எடுத்து இது போல் நெய் கிரீஸ் பண்ண பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்கும்போது தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக தட்ட முடியும், இல்லாட்டினா கொஞ்சமாக திக்கானது போல் ஆகிடும். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொக்கோ பவுடர் எடுத்து இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது நல்லா டார்க் சாக்லேட்டோட கொக்கோ பவுடருங்கிறதுனால இது கொஞ்சமாக கசப்பு தன்மை இருக்கும். கொக்கோ பவுடரை பாலில் நல்லா கரைச்சுட்டுட்டு மீதி இருக்கிற போர்ஷனில் நல்லா இது போல் மர்ஜ் ஆகிற அளவுக்கு ஸ்பேட்லா வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கிறது போல் எடுக்கணும். அப்போ தான் அந்த ஒயிட் போர்ஷன் எல்லாமே நல்லா ஒரு டார்க் சாக்லேட் அளவுக்கு நல்லா கோட் ஆகிட்டு வரும். கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்க போகிறேன். எல்லாம் ஒன்று போல் மர்ஜ் ஆகி கடாயில் இருந்து அப்படியே பிரிஞ்சு வர அளவுக்கு கலந்து எடுத்துட்டு அதை ஒயிட் போர்ஷனோடவே சேர்த்து நல்லா இது போல் சூடாக இருக்கும் போதே அழுத்தம் கொடுத்து வச்சுருவோம். அப்போ தான் 2 போர்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா முழுமையாக சூடு ஆற விட்டுடலாம். 1/2 மணி நேரத்துலேயே பர்ஃபி நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அரிசி மாவு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு. கார்னிஷிங்காக நான் மேலே கொஞ்சம் பிஸ்தா போட்டுட்டுக்கிறேன். இனி இதை நம்ம கடையில் கிடைக்கிற பர்ஃபி போல் அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவு பர்ஃபி பொறுத்த வரைக்கும் நல்ல கிறிஸ்பியாக உடையிறது போல் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக மாவு போல் தான் இருக்கும். அது அரிசி மாவோட தன்மையை பொறுத்து. ஆனால் நம்மளால் பிரேக் பண்ண முடியணும், அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்துக்கணும்.
இப்போ பாருங்கள், நல்ல சூப்பராக டேஸ்டியான அரிசி மாவு பர்ஃபி நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிருக்கு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு அரிசி மாவில் பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.